செய்யறதுனால எங்களுக்கு பயன் இல்லை. ஏன்னா அது பிற மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு வேணும்னா பயனா இருக்கலாம். ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உள்ளொதுக்கீட்டின் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அதை வாபஸ் வாங்கணும். கேட்டதையும் தான். நீங்க இந்த குரங்காட்டி பார்த்திருப்பீங்க தெரியுமா? அது ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு அந்த குச்சியை வச்சுட்டு ஆட்டுவான். அட்ரா பல்ட்டினா அடிக்கும். அது மாதிரி கருணாநிதிங்கிற குரங்க இந்த கிறிஸ்துவ பாதிரியார் கையில குச்சியை வச்சுட்டு இடஒதுக்கீடு வேணும் 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 உடனே இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அப்புறம் போய் சொல்றான், ஐயோ இந்த இடஒதுக்கீட்டுனால நன்மை இல்லாத வாபஸ் வாங்குகிறாரு. உடனே மறுபடியும் இப்படி போடுறா பல்ட்டின்னு அதை வாபஸ் வாங்கணும். முஸ்லிம் கிறிஸ்தவருடைய ஓட்டுக்காக இந்த நாட்டிலே கருணாநிதி, ஜெயலலிதா, காங்கிரஸ் இவர்களெல்லாம் எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் நம்மளெல்லாம் எதெல்லாம் காட்டுறான் பாருங்க. ஜாதி, சினிமா, இலவச திட்டம், கவர்ச்சி அரசியல், இதையெல்லாம் காட்டி காட்டி தமிழனை, உலக தமிழனின் ஒட்டுமொத்த தலைவர்னு சொல்றான். அன்பு சகோதரர்களே, ஒரு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு விட்டார். நாங்களும் கண்டிக்கிறோம். ராஜீவ்காந்தியை கொன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக நீ நடவடிக்கை எடுத்துத்தான் தீர வேண்டும். யாரும் அதிலே மாற்று கருத்துள்ளவர்கள் இருக்க முடியாது. ஆனால் ராஜீவ்காந்தி என்கிற என்னுடைய கணவனை நீ கொன்று விட்டாய், இலங்கை தமிழன் தான் கொன்றான் என்று சோனியா காந்தி மனதிலே இலங்கை தமிழர்கள் மீது வெறுப்பு. சீக்கியன் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றான். அந்த ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தின் மீது வெறுப்பு வரவில்லை. மன்மோகன் சிங் என்று சொல்லக்கூடிய சீக்கியனை பிரதமராக்கி அழகு பார்க்கிறது காங்கிரஸ். ஆனால் ஒரு தமிழன் ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டான் என்கிற காரணத்திற்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழனையும் அழிப்போம் என்கின்ற அந்த எண்ணம் சோனியா காந்தி மனதிலே வந்துவிட்டது. குர்ஆனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னார், முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னார், கடாபிக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து பொருள் கொடுக்கின்றன. இலங்கையிலே நம்முடைய இந்து தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே, எந்த நாடாவது? ரசாயன குண்டுகளை வீசினார்களே, எந்த நாடாவது? ஐநா மன்றம் கண்டித்ததா? மனித உரிமை பேசியவர்கள் கண்டித்தார்களா? தமிழனுடைய மாமிசம் விற்கப்பட்டது இலங்கை தெருக்கள். தமிழ் பெண்களின் மார்பு அறுக்கப்பட்டு தமிழச்சியின் மார்பு கறி கிடைக்கும் என்று சொன்னார்கள் சிங்கள வெறியர்கள். எந்த நாடாவது உலகத்திலே நம்முடைய இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது குரல் கொடுக்க வேண்டிய இந்திய திருநாடு ஆயுதம் கொடுத்ததை நம்மை அழிப்பதற்கு? குரல் கொடுக்க வேண்டிய இந்தியர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த நாடு சோனியா காந்தி அரசாங்கம் அங்கே கோவில்களை இடிப்பதற்கு துணை போனதே. ஏன்னா நமக்கென்று ஒரு நாடு இல்லையே. நேபாளம் என்கின்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டையும் கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய மதத்தை, நம்முடைய தர்மத்தை இழிவுபடுத்தினால், உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல, சினிமால பாருங்க, நம்ம கடவுளை தான் கேவலப்படுது. இந்த உலகத்தையே சுனாமி அச்சுறுத்தியது. ஆனால் திருச்செந்தூர் முருகனை கண்டுதான் சுனாமி பின்வாங்கியது. இந்த உலகத்தையே சுனாமி அச்சுறுத்தியது. எங்கள் கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்தை கண்டுதான் சுனாமி பின்வாங்கியது. எங்காவது ஒரு கோயிலாவது அடிச்சு போச்சானே? ஏசு அழைக்கிறார், வெங்காயம் அழைக்கிறார், வர்றார் வர்றாருங்கிற காப்பாத்துச்சாடா? வேளாங்கண்ணி ஆலயத்தை சூறையாடி விட்டு சென்றது சுனாமி. இந்து மதம் இருக்கு, இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது, முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதற்கு இதை விட உதாரணம் உலகத்தில் வேறதாக இருக்கிறதா? அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அணைகள் தான். அது பேச்சிப்பாறை அணையாக இருக்கலாம், ஆழியார் அணைக்கட்டாக இருக்கலாம், நீர்ப்பாசன திட்டங்களாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எவனாவது அணை கட்டுவேன், நான் ஆட்சிக்கு வந்தா அணை கட்டுவேன், தண்ணீர் பஞ்சத்தை போக்குவேன் என்று சொல்லி எவனாவது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கானா? நான் ஆட்சிக்கு வந்தா மிக்சி தருவேன், கிரைண்டர் தருவேன். கரண்ட் யாரா தருவா? ஒரு ஆள் நாள ராஜா நாள மட்டும் இது பண்ண முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கனிமொழியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரன் நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல திருட்டு பையன் இருப்பான், கடத்தல என்ன பண்ணுவானா, பணக்கார வீட்டு குழந்தையை கடத்தி கொண்டே வச்சுக்கிட்டு எனக்கு 1 கோடி கொடு 2 கோடி கொடுத்து கேட்டுருப்பான். பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர் பக்கம் குழந்தைகளை கடத்திட்டு போய் பணம் கேட்டு மிரட்டுவாங்க. அதுல சைலேந்திர பாபு என்கவுண்டர் பண்ணார். இப்ப சென்னையில கூட குழந்தைகளை, ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்லாம் கடத்திட்டு போனாங்க, பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிட்டான்னா, ராஜாவை மட்டும் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டான் ஜெயில வச்சுட்டு கருணாநிதி கிட்ட சொல்றான், நான்
40 சீட் பத்தாது, 30 சீட்டு பத்தாது, 63 சீட்டு வேணுங்க. காங்கிரஸ்காரன் சிபிஐ, காங்கிரஸ்காரன் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கருணாநிதி மகன், அதாவது மகன் சொல்ல முடியாது, ஏதோ அவனால உருவாக்கப்பட்ட கட்சி தலைவனை கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கிறான். கருணாநிதி அதுக்கப்புறம் கூட்டணி நீடிக்குங்கிற கொடுமையான கொலை. RSS அலுவலகத்திலே குண்டு வைத்து தகர்த்தார்கள். குமரி பாலன் உட்பட 12 பேர் மரணம் அடைந்தார்கள். இந்து முன்னணி அலுவலகத்திலே குண்டு வைத்து பைபிள் சண்முகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஊழியரை கொன்றார்கள். திண்டுக்கல்லிலே மாணிக்கம், திருச்சியிலே ஸ்ரீதர், இப்படி மாவட்ட வாரியாக மதுரையிலே எங்கள் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவன் காளிதாஸ், பேராசிரியர் பரமசிவம், நெல்லையிலே, இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக இந்து இயக்கங்களிலே யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களெல்லாம் குறிவைத்து 90க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தார்கள். இந்து இயக்க ஊழியர்களை படுகொலை செய்தார்கள். இத்தனை பேர் தியாகம் பண்ணார்கள். இத்தனை பேர் தியாகம் பண்ணியும் இன்னும் விழிப்புணர்வு அல்ல. வந்தது விழிப்புணர்வு. வந்த விழிப்புணர்வை எங்கள் இந்து இயக்கங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். எங்கள் கொடியிலே பச்சையை வைக்கவில்லை. நாங்கள் எந்த காலத்திலும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை உறுப்பினராக சேர்த்த போவதில்லை. நான் சொன்னேன், தேர்தல் கமிஷன் சொல்றான் உன்னை பதிவு பண்ண மாட்டேன், நீ பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் இந்துக்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சா பதிவு பண்ண மாட்டியா? முஸ்லீம் ஒரு கட்சி ஆரம்பிச்சா பதிவு பண்ணுவேன், கிறிஸ்தவ ஒரு கட்சி ஆரம்பிச்சா பதிவு பண்ணுவேன், இந்துக்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சா பதிவு பண்ண மாட்டியா? பரவாயில்ல, மக்கள் மனதிலே இந்த கருத்துக்களை பதிய வைத்து நாங்கள் நிச்சயமாக இந்த அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் வருவோம். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, உழைப்பு எங்களிடத்தில் இருக்கிறது, தியாகம் எங்களிடத்தில் இருக்கிறது, சாகசம் எங்களிடத்தில் இருக்கிறது. அத்வானி வந்து அந்த விழாவில் கலந்துகிறார். என்ன நிலைப்பாடு என்று சொன்னால், முதல் நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு இனப்படுகொலை. இலங்கையிலே நம்முடைய இந்து தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலை வெறியன் ராஜபக்சேவுக்கு உடந்தையாக ஒத்தாசையாக இருந்தது காங்கிரஸ் பேரியக்கம். அந்த காங்கிரஸ் 63 நாயன்மார்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த காங்கிரஸ் எங்கே போட்டியிட்டாலும் காங்கிரசுக்கு ஒத்தாசை செய்த, காங்கிரஸோடு சேர்ந்து செயல்பட்ட, கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இது இரண்டுக்கும் நம்முடைய ஓட்டு கிடையாது. இந்த 2 பேருக்கும் ஓட்டுகள் போடுபவர்கள் உண்மையான இந்துக்களாக, உண்மையான தமிழர்களாக இருக்க முடியாது. ஆகவே யாரை தோற்கடிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்பதில் இந்து மக்கள் கட்சி தெளிவாக இருக்கிறது. சரி, யாரை ஆதரிக்கணும், யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்? அதிமுகவுக்கு போடலாம். ஆனா அதிமுகவோடு இருப்பவர்கள் யார்? கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள். அதிமுகவோடு இருப்பவர்கள் யார்? மனிதநேய மக்களுக்கு ஓட்டு போட முடியுமா? கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட முடியுமா? மனிதநேய மக்கள் கட்சிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இந்து மக்கள் கட்சி அதிமுகவோடு நட்பு பாராட்டினாலும் அவர்களோடு இந்து மக்கள் கட்சி இணையாது. ஆகவேதான் இந்து ஓட்டு வங்கி என்கிற ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி, அந்த ஓட்டு வங்கி மூலம் நமக்கு சேர்ந்திருக்கின்ற ஓட்டுக்களை எல்லாம் நம்முடைய உள்ளூர் கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் வாக்களிக்க வேண்டும். இங்கே திருச்செந்தூரிலே அங்கே வியாபார நிறுவனமாக மாற்றி திருச்செந்தூர் திருக்கோவிலை ஒரு வியாபார நிறுவனமாக மாற்றுவதற்கு ஆகம விதிமுறைகளுக்கு மாறாக ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுவது. இந்த கோயில பாருங்க என்ன அக்கிரமம். கோயில எங்காவது சர்ச்சுக்கு போனா வாகனத்துக்கு சீட்டு வாங்குவானா? நம்ம பிஜேபி காரங்க, அவங்க நம்ம இந்து இயக்கத்துக்கு நெருக்கமானவங்க, அதனால நம்ம அவங்களை ஆதரிக்க வேண்டியது. அவங்களையும் நிபந்தனை அடிப்படையில் தான் ஆதரிக்கணும். ஏன்னா அது ஜாதிய சோசலிசம் பேசுற கட்சி, அது மதசார்பற்ற கட்சி. நிதின் கட்காரி முஸ்லீம் நிறைய சேர்த்துங்க. முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு வேலை செய்ய நாட்டில் எல்லா கட்சியும் இருக்கு, பிஜேபி இருக்கு. இந்து வேட்பாளர்களுக்கு, இந்துக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு, இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை கேட்பவர்களுக்கு, இந்து கோவில்களை அரசு மற்றும் ஆலயங்களின் பிடியிலே இருந்து விடுவிப்பதற்கு, குடும்ப கட்டுப்பாடு நல்லதென்றால் அனைவருக்கும் பொதுவாக நடத்துபவர்களுக்கு, இந்துக்கள் ஒற்றுமைக்கு உழைப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாடுதான் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி அதை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்து பெருமக்களையும் இந்து ஓட்டு வங்கியிலே நீங்கள் இணைங்கள். இந்து ஓட்டு வங்கி என்பது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இது ஒரு நிரந்தரமானது. நாம்
உங்களை நான் போராட்டத்திற்கு அழைக்கவில்லை. உங்களை நான் என்னுடைய கட்சியில் சேர்வதற்கு கூட அழைக்கவில்லை. நீங்கள் வாழ்நாளில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துகிறீர்கள். அப்பொழுதாவது நீங்கள் இந்துவாக பிறந்ததற்கு இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓட்டை நாம் இலவச திட்டங்களுக்கு போடக்கூடாது. இந்த ஓட்டை நாம் விற்பனை செய்யக்கூடாது. இந்த ஓட்டு சிதம்பரனாரால், இந்த ஓட்டு பகத்சிங்கால், இந்த ஓட்டு வாஞ்சிநாதனால், இந்த ஓட்டு தென்னாட்டு திலகரால் வந்தது. ஆகவே அந்த ஓட்டை விற்பனை நீங்கள் செய்யக்கூடாது. இந்த ஓட்டை இந்து தர்மத்திற்கு, இந்து பண்பாட்டிற்கு, நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு யார் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஓட்டு என்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வரும் காலங்களிலே இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு சரியான வழிகாட்டும், உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும். இந்து மக்கள் கட்சி மாபெரும் சேவை அமைப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இதை ஒரு காவிக்குடி மாவட்டமாக மாற்றும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.